கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 109:30. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். எனக்கு அருமையானவர்களை, நான் சாதாரணமாக துதிக்க மாட்டேன், மிகவும் துதிப்பேன், அதிகமாக சோத்தரிப்பேன். எல்லார் முன்னாடியும் அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். அப்படின்னா இன்னைக்கு ஆலயத்துக்கு கடந்து போகணும். நீங்கள் இன்றைக்கு இந்த ஓய்வு நாளாக இருக்கிறபடினால சபைக்கு கடந்து போய் ஆலயத்தில் தேவனை துதிங்க. அநேகர் நடுவிலே உங்களை சுற்றி இருக்கிற எல்லார் முன்னாடியும் தேவனை புகழ்ந்து துதித்து பாடி மகிழ்ந்து களி கூறுங்க. உங்கள் வாயினால் மிகவும் துதிங்க. அதாவது உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து சோத்தரிங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க. சபையில் உங்கள் விண்ணப்பத்தை தேவனிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவரை துதிங்க, அவரை கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஓய்வு நாளில் தேவனுக்குரியது. கர்த்தரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியோடு ஆராதிங்க, துதிங்க. இன்றைக்கி முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது அவர்கள் அநேகர் நடுவிலே அவரை நான் புகழுவேன். அதை தான் தேவன் எனக்கு விரும்புகிறார். உங்கள் புகழ்ச்சியும் மேன்மையும் தேவனுக்கு முன்பாக இருக்கட்டும். கர்த்தரை நீங்கள் துதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.